நம்முடைய தேவன் அவர் மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவம் உள்ளவர். அல்லேலூயா. வசனம் இப்படியா சொல்லி, வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகள் எல்லாம் உம்முடையவைகள். அல்லேலூயா. எல்லாவற்றையும் அவர் படைத்திருக்கிறார், எல்லாவற்றையும் அவர் ஆளுகிறார். அவருக்கு எல்லாம் உடையவைகளாய் இருக்கிறது. எல்லாருக்கும் தலைவராய் உயர்ந்திருக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது. கர்த்தர் சீயோனில் பெரியவர், அவர் எல்லா ஜனங்கள் மேலும் உயர்ந்தவராய் இருக்கிறார். அல்லேலூயா. உயர்ந்தவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் என்று சொல்லுவோமா? உயர்ந்தவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் என்று சொல்லுவோமா? சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் என்று சொல்லுவோமா? அவர் நம்ம துதிகளில் பிரியமாய் இருக்கிறார். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே என்ற பாடலை நாம் எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி கர்த்தர் மகிமைக்காக மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். மறுபடியும் மகிமை மாட்சி நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். சொல்லுவோமா? மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். உன்னத தேவன் நீரே ஞானம் நிறைந்தவரே. உன்னத தேவன் நீரே ஞானம் நிறைந்தவரே. முழங்கால் யாவுமே பாரில் மடங்கிடுவே. முழங்கால் யாவுமே பாரில் மடங்கிடுதே. உயர்ந்தவரே சிறந்தவரே என்றும் தொழுதிடுவோம். உயர்ந்தவரே சிறந்தவரே என்றும் தொழுதிடுவோம். எல்லாம் சேர்ந்து அவர் மகிமை மாட்சிமை நிறைந்தவர், அவரை நான் தொழுது கொள்வோமா? ஆமென். பரிசுத்த தேவனாம் பரிசுத்த தேவனாம் இயேசுவை ஆமென். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். அல்லேலூயா. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே. ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே. ஒளியினை தந்துமே இதயத்தில் கேட்போமா? எங்கள் இதயத்திலே ஒளியை தாங்க என்று
மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவன் நீரே பாதம் பணிந்திடுவோம். பரிசுத்த தேவன் நீரே பாதம் பணிந்திடுவோம். கழுவியே நிறுத்தினீரே சத்திய தேவன் நீரே. மகிமை நாங்கள் செலுத்துகிறோம். கன மகிமை செலுத்திய நாம் என்றும் தொழுதிடுவோம். கன மகிமை செலுத்திய நாம் என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். எல்லாரும் சேர்ந்து மகிமை மாட்சிமை மாட்சிமை நிறைந்தவர் பரிசுத்த தேவனாம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் விடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். நித்திய தேவன் நித்திய தேவன் நீரே நீதி நிறைந்தவரே. நித்திய தேவன் நீரே நீதி நிறைந்தவரே. அடைக்கலமானவரே அன்பு நிறைந்தவரே. நல்லவர் அவர் நல்லவரே வல்லவரே என்றும் தொழுதிடுவோம். நல்லவரே வல்லவரே என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே அவர் எல்லாவற்றிலும் பெரியவர். ஆமென். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். நித்திய தேவன் நித்திய அவர் சாவாமையுள்ளவர். நித்திய நித்தியமாய் உயிரோடு இருக்கிற தேவன். அவர் நீதி பெரியது. அடைக்கலமானவர் எங்கள் மேல் நீர் பாராட்டுகிற அன்பு பெரியதாய் இருக்கிறது ஆண்டவரே. நல்லவரே வல்லவரே என்றும் தொழுதிடுவோம். ஆமென். நல்லவரே வல்லவரே ஆண்டவரே. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். ஆமென். அல்லேலூயா. நாம் கர்த்தருடைய வார்த்தைகளாக கடந்து செல்லுவோம். லூக்கா என்ன சுவிசேஷம் 6
11வது அதிகாரம். லூக்கா 11வது அதிகாரம். இருபத்தி ஓராவது வசனத்தை வாசிப்போம். ஆயுதம் தரித்த பலவான் தன் அரண்மனையை காக்கிற போது அவனுடைய பொருள் பத்திரப்பட்டு இருக்கும். இங்கே ஒரு மனிதனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, ஆயுதம் தரித்த பலவான். ஆயுதமும் இருக்கிறது, பலமும் இருக்கிறது. கோலியாத்தை பார்ப்போம் என்றால் அவன் உடம்பெல்லாம் பாதுகாப்பு கவசத்தினாலே அவன் தன்னை பாதுகாப்பாக யுத்த களத்தில் வந்து நின்றான். ஆனால் எந்த பகுதியை காக்கணுமோ அதை அவன் காக்கலை. அவன் பெரிய யுத்த வீரன் தான். உடம்பெல்லாம் தன்னுடைய சரீரத்தை காக்கும்படியாக அவனுடைய அதாவது தன்னை காக்கும்படியான ஆயுதத்தை தனக்கு முன்பதாக ஒரு நபர்கிட்ட ஒப்படைச்சிட்டான். என் கையில் ஒரு பட்டயம்தான் இருந்துச்சே தவிர தன்னை நோக்கி வருகிற தாக்குதலை தடுத்து நிறுத்துவதற்கு அவன்கிட்ட இருந்த ஆயுதத்தை இன்னொருத்தன் கையில் கொடுத்து முன்னாடி அனுப்பிக்கிட்டு இருக்கிறான். அவன் கையில் இருந்திருக்கணும். ஆக்சுவலாக இங்கே என்ன பார்த்தோம்னா, ஆயுதம் தரித்த பலவான். ஆயுதமும் இருக்கிறது, பலவானாகவும் இருக்கிறான். என்ன பிரச்சனைன்னு கேட்டால் காக்கிற போது இதில் தான் இருக்கிறது. இன்னைக்கு தேவன் நமக்கு வார்த்தையை கொடுத்துருக்கிறார், அபிஷேகத்தை கொடுத்துருக்கிறார், நமக்கு வேண்டிய எல்லா பாதுகாப்பு அம்சங்களையும் கொடுத்துருக்கிறார். சர்வாயுத வர்க்கங்களை தரித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் காக்க வேண்டிய பொறுப்பு. ஆயுதத்தை தரிச்சிட்டதுனால நம்ம ஜெயிச்சிட முடியாது. பிசாசு கொண்டு வருகிற அக்னியாஸ்திரங்களை அவித்து போட வேண்டியது. அது நமக்குள்ளே வந்து செயல்படாதபடிக்கு நம்மளை காக்கும்படியாக அந்த காக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. அபிஷேகம் பெற்றுக்கொண்டோம், அந்த அபிஷேகத்தை உபயோகப்படுத்துகிறோமா? வார்த்தை தெரியும், சத்தியம் தெரியும், ஆனால் அந்த சத்தியத்தை நாம் உபயோகப்படுத்துகிறோமா? அதில் தான் இருக்குது நம்முடைய ஜெய வாழ்க்கை. தன் அரண்மனையை காக்கிற போது அவனுடைய பொருள் பத்திரப்பட்டிருக்கும். அருமையானவர்களே, நம்முடைய எதிராளி வந்து திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறவர். அவனுக்கு வேறு எதுவுமே தெரியாது. அவன் வந்தானா இதுதான் நடக்கும், வேறு எதுவும் நடக்காது. நமக்கு எப்போமா தெரியும்? அவன் எல்லா வேலையும் முடித்த பிறகு தான் நமக்கு உணர்வு வரும். நம்ம சரியாக காக்க வேண்டிய பொறுப்பு நம்ம ஒவ்வொருவருக்கு இருக்கிறது. முதலாவது தன்னை காக்க வேண்டும், தன் குடும்பத்தை காக்க வேண்டும், தன்னுடைய சந்ததிகளை காக்க வேண்டும். நமக்கு நிறைய பொறுப்பு இருக்கிறது. கிறிஸ்தவ வாழ்க்கை அல்லது விசுவாச வாழ்க்கை என்பது சோம்பேறியுடைய வாழ்க்கை கிடையாது. சோம்பேறித்தனமாக இருப்போம் என்றால் பிசாசு நம்மளை ஏமாற்றி விடுவோம். அப்போ நம்ம காக்க வேண்டிய ஒரு பிரதான பொறுப்பு நமக்கு இருக்கிறது. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 1வது மனிதனை படைத்த பொழுது கர்த்தர் அவனுக்கு வந்து கொடுத்த ஒரே கட்டளை, வேறு 10 கட்டளைலாம் அப்புறம் தான் வந்தது, மற்ற நியாயப்பிரமாணங்கள்லாம் அப்புறம் தான் வந்தது. அந்த ஒரு மனிதனுக்கு கர்த்தர் ஒரே ஒரு கட்டளை தான் கொடுத்தார். 2வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிப்போம். அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். 2 முக்கியமான பொறுப்பை தேவன் அவனுக்கு கொடுத்தார், பண்படுத்தவும் காக்கவும். 1வது மனிதனுக்கு என்ன தேவன் பொறுப்பு கொடுத்தாரோ அதை தான் இந்நாள் வரைக்கும் தேவன் நம்ம கொடுத்து கொண்டு இருக்கிறார். சர்வாயுத வர்க்கத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. ஆவிக்குரிய எல்லா விதமான யுத்த நம்முடைய காரியங்கள் எல்லாம் தேவன் நம்ம கொடுத்துருக்கிறாரு. ஆனால் காக்க வேண்டிய பொறுப்பு. ஆண்டவனார் பேதுரை பார்த்து, நீ என்னுடைய கூட 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபிக்கக்கூடாதா?
விழித்திருந்து எச்சரிக்கை உணர்வு. காக்கிறது என்பது அந்த எச்சரிக்கை உணர்வு இருந்து கொண்டே இருக்கணும். வேதம் என்ன சொல்கிறது? நீங்கள் புறாக்களைப் போல கபடற்றவர்களாக இருக்கு, ஆனால் அதே சமயத்தில் பாம்பை போல வீணா உள்ளவர்களாக. பாம்பு ஒரு சின்ன சத்தம் கேட்டோன்னா உடனே தலை தூக்கி பார்க்கும். ஒரு சின்ன ஒரு சம்பவம் நம்ம வீட்டுக்குள்ளே எதிர்மறையாக நடக்குதா, உடனே நாம் வந்து அதை எச்சரிக்கையோடு அதை பார்க்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. ஏனோதானா என்று வாழ்வோம் என்றால் பிசாசு நம்மளை ஏமாற்றி விடுவோம். இந்த ஆண்டவர் வந்து மனுஷன் கொடுத்தாரு. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து பண்படுத்தவும் காக்கவும். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் வந்து நம்ம எந்தளவுக்கு அஜாக்கிரதையாக நிர்விசாரமாக இருப்போம் என்றால் நம்முடைய ஆசீர்வாதங்களை பிசாசு தீட்டு போயிடுவோம். நமக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது. ஏதோ எல்லாம் வந்து மரம் வச்சவன் தண்ணி ஊற்றுவான், அல்லது மரம் வச்சவன் விளைய பண்ணுவான், நிறையா காரியங்கள் சொல்கிறாங்க. கர்த்தர் விளைய பண்ணுவார், ஆனால் அதை காக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. எல்லாம் அவர் பார்த்துக்கிடுவான்னு சொல்லிட்டு நம்ம வந்து தூங்கிட முடியாது. நமக்கும் பொறுப்பு தேவன் கொடுத்திருக்கிறார். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த மனுஷன் என்ன பண்ணிட்டான்? காக்கவில்லை. அருமையான ஒரு ஏதேன் தோட்டத்தில் தேவன் கொண்டு வந்து வச்சார், அவன் காக்கவில்லை. என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அதே அதிகாரத்தில் 23வது வசனத்தை வாசிப்போம். 3வது அதிகாரம் 23வது. அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார். அவனுக்கு காக்கிற வேலை அவன் செய்யலை, ஆனால் இன்னொரு வேலை இருக்குது. 2 பொறுப்பு கர்த்தர் அவனுக்கு கொடுத்தாரு. காக்கிறதுல தூங்கிட்டான், நிர்விசாரம், அலட்சியம் போச்சு, அவ்வளோதான். மனிதனுடைய வாழ்க்கையில் பாவம் பிரவேசித்தது. அதனாலே எல்லா விதமான துன்பங்களும் துயரங்களும் கண்ணீரும். பூமியானது, ஆசீர்வதிக்கப்பட்ட பூமியானது முள்ளும் குறுக்கும் முளைக்க ஆரம்பித்து விட்டது. கர்த்தர் என்ன பண்ணுறாரு? அவனை எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த, அது ஒன்று தான் பெண்டிங்கில் இருக்குது. இப்போது எதையாச்சும் ஒழுங்காக செய். இப்போது நீங்கள் அடுத்த வருஷத்தை பார்த்தீங்கன்னா அவர் மனுஷனை துரத்தி விட்டுட்டார். சொன்ன அந்த கற்பனையை செய்யலை. அவனை காக்கிற பொறுப்பு உனக்கு கொடுத்தேன், நீ காக்கலை. கர்த்தருடைய கோபம் மேலே அனுப்பிவிட்டாருன்னு போட்டிருக்க. அடுத்த வருஷத்தில் துரத்தி விட்டார். துரத்தி விட்டார்னா வந்து ஒரு கோபமாய் நடக்கிற ஒரு சம்பவம். நீ வந்து காக்கிறத ஒழுங்காக செய்யலை, போ ஒழுங்காக பண்படுத்தவாச்சும் செய், இந்த வேலையாவது உருப்படியாக செய். அருமையானவர்களே, தேவன் நம்மளை நம்பி சில ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார். குடும்பத்தை கொடுத்திருக்கிறார், பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார், கணவன் மனைவி எல்லாம் தேவன் கடத்தது நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் அதை காக்க வேண்டிய மகா பெரிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. எபிரேயர் 11வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிப்போம். விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவர்களை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். தன் குடும்பத்தை காக்கும்படியாக, தன் குடும்பத்தை ரட்சிக்கும்படியாக. ஒரு பெரிய அபாயம் வருது. கர்த்தர் சொல்கிறாரு, நீ ஒரு பேழையை கட்டு, அந்த பேழைக்குள்ள நீ காக்கப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆனால் இங்கே ஆவியானவர் எப்படி எழுதி வச்சிருக்கிறாரு? தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு. அருமையானவர்களே, நாமெல்லாம் வந்து ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்னு சொல்கிறோம். ஆனால் ரட்சிப்பு என்பது எங்கேருந்து ஆரம்பமாயிருந்தால் நம்ம புரிந்து கொள்ளணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து
இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பதாக யோவான் ஸ்நானகன் வந்தான். அவர் செய்த முதல் பிரசங்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மத்தேயு சுவிசேஷம் 3வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிப்போம். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினான். அவனோட முதல் பிரசங்கமே மனம் திரும்புங்கள். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ரட்சிப்பு எங்கேருந்து ஆரம்பமாகுதுன்னு கேட்டிங்கன்னா, மனம் திரும்புறதுலேருந்து ஆரம்பமாகுது. அந்த ரட்சிப்பு எங்கே முடிவு பெறுதுன்னு கேட்டிங்கன்னா, மனம் திரும்புறதுல தான் முடிவு பெறுகிறது. வாழ்நாளெல்லாம் நம்முடைய ஒவ்வொரு நாளும் தேவ ஆவியானவர் நம்ம கொடுக்குற எச்சரிப்பை கேட்டு கேட்டு நாம் மனம் திரும்ப வேண்டியது அவசியமாக இருக்கிறது. மனம் திரும்புங்கள். இயேசு கிறிஸ்து அப்புறம் ஊழியத்துக்கு வந்தார். அவர் ஊழியம் வந்த பிறகு அவர் என்ன பண்ணார்னு பார்ப்போம். 4வது அதிகாரம், அதே மத்தேயு 4வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிப்போம். அது முதல் இயேசு மனம் திரும்புகள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். இயேசுவும் அவர்தான் சொல்லி ஆரம்பிக்கிறார் பிரசங்கத்தை. ரட்சிப்பு என்பது மனம் திரும்பாமல் ரட்சிப்பு வரவே முடியாது. அதாவது நம்ம ஒருவேளை சபைக்கு வருகிறவங்களாக இருக்கலாம், சத்தியத்தை கேட்குறவங்களாக இருக்கலாம். ஆனால் நம்முடைய ஜென்ம சுபாவம் மாறப்பட வேண்டியது அவசியமாக இருக்குது. என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தால் நான் துர்க்குணத்தில் உருவானேன். எல்லாருக்குள்ளேயும் அந்த துர்க்குணம் இருக்க தான் செய்யும். அதுலேருந்து வெளியே வர வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. நம்ம ஜெபம் பண்ணுறதுனால அல்லது நம்ம வேதத்தை வாசிக்கிறதுனால இதெல்லாம் மனம் திரும்பும்படியாக ஆவியாக நம்ம கொடுத்துருக்கிறாரு. தெய்வ வசனத்தை படிக்கும் பொழுது வசனம் நம்மளோட பேசும். நீ செய்கிறது தப்பு, இதை திருத்திக்கோ, நீ போகிற பாதை சரியில்லை, திருத்திக்கோ. அப்படி ஒவ்வொரு நாளும் நாம் நம்மை திருத்தி கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது எல்லாருக்குள்ளேயும். ஏனென்றால் நான் துர்க்குணத்தில் உருவானதே பொல்லாத சுபாவங்கள் மனிதனுக்குள்ளாக இருக்கிறது. அது எல்லாருக்கும் தெரியும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும். சில பேர் கண்களில் பிரச்சனை இருக்கும், சில பேருக்கு மாம்ச இச்சைகள், ஜீவனத்தை கொடுத்த பெருமை, ஒன்றுமே இருக்காது. குடிக்கிறது கூலாக இருந்தாலும் கூட இவங்க பன்னீரில் தான் வாய்க்க பிடிப்பாங்க. பெருமை, பீத்த பெருமை, ஒன்றுமே இருக்காது. அருமையான இதெல்லாம் நம்மளை நரகத்துக்கு கொண்டு போய் விட்டுடும். நாம் அதை கண்டுபிடிக்கணும். தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து நான் மனம் திரும்ப வேண்டிய பகுதியில் எங்கெங்கே இருக்கிறது, நான் பரிசுத்தமாக வேண்டிய பகுதியில் எங்கெங்கே இருக்கிறது. அடுத்தவங்களை நியாயம் இருக்கக்கூடாது. இவங்க சரியில்லை, அவங்க சரியில்லை, மார்க் போடக்கூடாது, இவங்க பெரிய இதா. நான் ஒழுங்காக இருக்கிறேன் நான் மட்டும் பார்த்துட்டு போய்கிட்டே இருக்கணும். தேவ சமூகத்தில் நம்ம வந்திருக்கிறது அதுக்கு தான். மற்றவங்களை நியாயம் இருக்கிற பொறுப்பு தேவன் நமக்கு யாருக்குமே கொடுக்கல. ஆண்டவர் என்ன சொன்னார்? நான் நியாயம் இருக்க மாட்டேன். நான் சொன்ன அந்த வசனங்கள் தான் உனக்கு நியாயம் இருக்கும். அவரே நியாயம் இருக்க மாட்டேன்னு சொல்லும் பொழுது நம்ம என்ன பண்ணுறோம்? துணிகரமாக மற்றவர்களை நியாயம் இருக்கிறோம். இவங்க சரியில்லை, அது சரியில்லை. இந்த பொல்லாத துர்குணத்தெல்லாம் கண்டுபிடிச்சி வெளியே வருவது தான் மனம் திரும்புதல். அங்கே தான் நம்முடைய ரட்சிப்பு ஆரம்பமாகிறது. அதற்கு அடுத்தபடியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா சீசர்கள் ஊழியத்துக்கு கர்த்தர் அனுப்புகிறார். முதலாவது யோவான் ஸ்நானன் வந்தான். அடுத்தபடியாக இயேசு கிறிஸ்து வந்தார். சீசர்களை ஊழியத்துக்கு அனுப்பும்போது அவங்க எப்படி பிரசங்கம் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். மத்தேயு 10வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிப்போம். போகையில் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கியுங்கள். இவங்களும் அதான் சொல்கிறாங்க, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. சரி, இயேசு கிறிஸ்து ஊழியத்தில் முடிச்சுட்டு போயிட்டார், பரத்துக்கு போயிட்டார். இப்போ அப்போஸ்தலர் காலம், ஆவியானவருடைய காலம். ஆவியானவர் காலத்தில் என்ன நடக்குதுன்னு பார்த்தோம்னா, அப்போஸ்தலர் 3வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிப்போம். உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள். ரட்சிப்பு என்பது யார் சொன்னாலும் இதுதான், மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள். நம்ம எத்தனை வருஷம் சபையில் மெம்பராக இருக்கிறோம்,
அல்லது நம்ம அம்மா அப்பாலாம் ஒருவேளை கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தவங்களாக இருக்கலாம். இந்த பின்னணி நம்மளை பரிசுத்தப்படுத்தாது. நாம் தனிப்பட்ட முறையிலே மனம் திரும்ப வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. நோவா என்ன பண்ணால், ஒரு பெரிய அபாயம் வருது, எச்சரிப்பு தேவன் கொடுக்குறார் பரத்திலிருந்து. அந்த எச்சரிப்பை என்ன பண்ணுறான், அதை கேட்டு விசுவாசித்து தன் குடும்பத்தை ரட்சிக்கும்படியாக பேழையை உண்டு பண்ணினான். நம்ம குடும்பத்தை ரட்சிப்புக்களை வழிநடத்தணும். உங்களாவது நம்ம ஒழுங்காக இருக்கணும். நம் எல்லா துக்குணத்தையும் விட்டு வெளியே வரணும். நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய பிரசன்னம் இருக்கணும். நம்முடைய வாழ்க்கையிலேருந்து தான் நம்ம பிள்ளைகளுக்குள்ளாக கடந்து செல்லும். நம்முடைய பரிசுத்தம் நம்ம பிள்ளைகளுக்குள்ளாக கடந்து செல்லும். நமக்குள்ளே இருக்கிற அபிஷேகம் நம்முடைய பிள்ளைகளை பாதிக்கும். இவ்விதமாக நம்முடைய பிள்ளைகளையும் நம்முடைய குடும்பத்தையும் காக்க வேண்டிய பொறுப்பு நம்ம ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 6வது அதிகாரம் 18 வாசிப்போம். ஆனாலும் உன்னுடனே என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன். நீயும் உன்னோடே கூட உன் குமாரரும் உன் மனைவியும் உன் குமாரரின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். இங்கே ஆண்டவர் சொல்கிறார், உன்னுடனே கூட நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நீயும் உன்னுடைய உன் குமாரரும் உன் மனைவியும் உன் குமாரரின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். நோவா நீதிமானாக இருந்தான். அது அவனுக்கு தேவனுடைய கண்களில் தயவு கிடைத்தது. இந்த நோவாவுடைய ஒரு மனிதனுடைய நீதி உள்ள வாழ்க்கை அவனுடைய மனைவி, பிள்ளைகள், மருமக்கள்கள் எல்லாருக்குள்ளாக ஒரு பாதுகாப்பு. நம்முடைய குடும்பம் பாதுகாக்கப்படுவதற்கு நோவாவை போல நாம் தனிப்பட்ட முறையில் நீதிமான்களாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. அது மனைவி ஜெபம் பண்ணுறாங்கல்ல, போதும், அது போதும். அல்லது கணவர் ஜெபம் பண்ணுறாருல, அது போதும், அவங்க போதும். இது ரெண்டும் 50-50% தான். ரெண்டும் சேர்ந்தால் தான் முழுமையாக வரும். அவர்கள் இருவராக இராமல் ஒருவராக இருக்கிறார்கள். ரெண்டையும் பிரித்து பார்க்க முடியாது, ரெண்டையும் பிரித்து கணக்கில் வராது. ஒருவேளை அவங்க மட்டும் ஜெபிச்சாங்கன்னா 50% ஓகே, மீதம் 50% எம்டியாக இருக்கும். அதனால்தான் ஆண்டவர் 2 பேராக ஊழியத்துக்கு அனுப்பினார். குடும்ப வாழ்க்கை ஏன் தேவன் கணவன் மனைவியாக இணைக்கிறாரு? 2 பேரும் சேர்ந்து ஒருமனப்படும். பூமியில் இருவர் ஒருமனப்பட்டால் அப்போ இங்கே கணவன் மனைவி ஒன்றாக வேண்டும். கணவன் மனைவிக்குள்ளாக அந்த ஒன்று இருக்கணும். அவங்க ஜெபம் பண்ணுறாங்கல்ல, அது போதும் நினச்சோம்னா ஏமாந்து போய்விடும். 2 பேரும் சேரும் பொழுது தான் அங்கே இருவர் அல்ல ஒருவராக இருக்கிறார். கர்த்தர் என்ன பண்ணுறாரு, குடும்பத்தை முதலாவது அனுப்புகிறாரு. அடுத்தபடியாக 19வது வசனத்தை வாசிப்போம். சகலவித மாம்சமான ஜீவன்களிலும் ஆணும் பெண்ணுமாக வகை ஒன்றுக்கு ஒவ்வொரு ஜோடு உன்னுடன் உயிரோடே காக்கப்படுவதற்கு பேழைக்குள் சேர்த்துக்கொள். அடுத்தபடியாக ஆண்டவர் சொல்கிறாரு, சகலவித மாம்சமான ஜீவன்கள். பொதுவாக பேழைனாலே நம்ம இந்த குடும்பத்தை 8 பேர் ரசிக்கப்பட்டாங்கன்னா பொதுவாக நம்ம தியானித்து பழகிட்டோம். தெய்வன் இந்த 8 குடும்பத்தை 8 ஆத்மாக்களை மாத்திரமல்ல, சகலவித மாம்சமான ஜீவன்கள் என்ன போடப்பட்டிருக்கிறது, ஆணும் பெண்ணுமாக. முதலாவது தேவன் மனிதனை படைக்கும் பொழுது ஆணும் பெண்ணுமாய் தான் படைத்தார். கணவன் மனைவியாகத்தான் படைத்தார். ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அங்கிருந்து தான் அனுபவம் ஆகிறது. கணவன் மனைவியாக இணைக்கப்படும் பொழுது தான் அவருடைய வாழ்க்கை ஆரம்பமாகிறது. இங்கே பார்த்தோம்னா ஆணும் பெண்ணுமாக வகை ஒன்றுக்கு ஒவ்வொரு ஜோடு உன்னுடன் உயிரோடு காக்கப்படுவதற்கு.
காக்கப்படுவதற்கு இந்த ரட்சிப்புன்ற ஒரு பேழைக்குள்ளே நாம் ஒவ்வொருவரும் வந்தாகணும். கணவன் நோவா மாத்திரமல்ல, அல்ல நோவாவுடைய மனைவி மாத்திரமல்ல, அவனுடைய மகன்கள், மருமகள்கள் எல்லாரும் பேழைக்குள் பிரவேசிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. நம்ம குடும்பத்தை பார்க்கும்போது உங்களுக்குள்ள அந்த உணர்வு வரணும். என் மனைவி வந்து பேழைக்குள்ள இருக்கிறாளா, பேழைக்குள்ள வந்துட்டாளா, என் பிள்ளைங்க எங்கே இருக்கிறாங்க, அந்த சிந்தனை நம்முடைய இருதயத்தை பாதிக்க வேண்டும். ஏனோதானன்று வாழ்வது அல்ல. திடீர்னு ஒரு பிரச்சனை வரும்பொழுது தான் நம்ம கைவிடப்பட்டிருக்கோன்றது தெரியும். அப்போ ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம கேர்லெஸ்ஸாக இருப்போம், கொஞ்சம் நிர்விசாரமாக இருப்போம். பிசாசு வந்து நாளை மேய்ஞ்சிருவோம். எப்போ தெரியும் கேட்டிங்கன்னா, எல்லாம் முடிஞ்ச பிறகு. அப்புறம் தான் நமக்கு தெரியும், ஐயோ பிரச்சனையில் மாட்டிக்கிட்டோமே. பிசாசு அவ்வளோ ஈஸியாக நம்மளை விட்டுற மாட்டோம். ஆனால் தான் ஆண்டு சொன்னார், பிசாசுக்கு இடம் கொடாது இருங்கள். இடம் கொடுக்கக்கூடாது. உள்ளே விட்டோம்னா உள்ளே வந்து என்ன பண்ணிடுவான், திருடுவான், கொல்லுவான், அழிச்சிடுவான். அப்புறம் நம்ம அழுது நம்ம ஜெபம் பண்ணி உபவாசம் இருந்து ஒரு பிரயோஜனம் கிடையாது. தாவீது வந்து பர்சேபால் மூலமாக பெற்றெடுத்த பிள்ளை தேவன் வாதித்தார். அவன் உபவாசம் இருந்தான், அழுதான், ஜெபம் பண்ணுனா. கர்த்தர் அதை அங்கீகரிக்கவே கிடையாது. கர்த்தர் நிராகரிச்சிட்டார். நம்முடைய வாழ்க்கையில் தேவன் கொடுக்குற அந்த தருணங்களை ஜாக்கிரதையாக கை கொள்ள வேண்டும். இரு மனதோடு வாழக்கூடாது, இரட்டை வாழ்க்கை வாழக்கூடாது. கர்த்தருக்கு ஒரு பக்கம், கர்த்தர் அல்லாத மற்ற காரியங்களுக்கு ஒரு பக்கம் கொடுத்தோம் என்றால் பிசாசு நம்மளை ஏமாற்றி விடுவான். அப்புறம் உட்கார்ந்து அழுது ஒரு பிரச்சனை கிடையாது. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, காக்க நீ வந்து பழம் தான், எல்லா ஆயுதம் தரிச்சிருக்கிற, ஆனால் காக்காமல் தூங்கிக்கிட்டு இருக்கியப்பா. உன் குடும்பத்தை நீ காக்க வேண்டிய பொறுப்பு உனக்கு இருக்கிறது. உன் ஜீவனை நீ காக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. தமிழில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, தற்காத்து தற்கொண்டான் பேணி, சொற்காத்து சோறு உடையால் பெண். இது வந்து வேதத்தின் அடிப்படையில் பார்த்தோம்னா, பெண் என்பது, ஸ்திரீ என்பது சபையை குறிக்கிறது, நம்மை குறிக்கிறது, தனிப்பட்ட நம்மை குறிக்கிறது. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, தன்னை முதலாவது காத்துக்கொள்ள வேண்டும். தன்னை கொண்ட தன்னுடைய குடும்பத்தை காக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குது. உலகத்தானுக்கு இருக்கிற அந்த வெளிச்சம் கூட இன்றைக்கி சபைக்கு இல்லாமல் போயிடுச்சு. தூங்குறான் விசுவாசி, 8 மணி வரைக்கும் தூங்குறான், 10 மணி வரைக்கும் தூங்குறான், சில பேர்லாம் 11 மணி வரைக்கும் தூங்குறாங்க. எப்படி தூக்கம் வரும்னு தெரியல, நிர்விசாரம். ராத்திரியெல்லாம் உட்காந்து டிவி, இப்போ செல்ஃபோன் இருக்குது. கணவன் கையில் ஒரு செல்ஃபோனுன்னா ஆளுக்கு ஒரு செல்ஃபோன், சிலவெல்லாம் 2-3 ஃபோன்லாம் வச்சுருக்குறாங்க. வாழ்க்கையை நாம் வீணடித்து கொண்டிருக்கிறோம். அருமையானவர்களே, காக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இதில் படிக்கும்போது கர்த்தர் ஒரு காரியத்தை எனக்கு கற்றுக் கொடுத்தாரு. 7வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிப்போம். பூமியின் மீதெங்கும் வித்தை உயிரோடை காக்கும் பொருட்டு நீ சுத்தமான சகல மிருகங்களிலும் ஆணும் பெண்ணுமாக எவ்வேழு ஜோடும், சுத்தமில்லாத மிருகங்களில் ஆணும் பெண்ணுமாக ஒவ்வொரு ஜோடும், ஆகாய்த்து பறவைகளிலும் சேவிலும் பேடுமாக எவ்வேழு ஜோடும் உன்னிடத்தில் சேர்த்துக்கொள். நோவா நீதிமான் அதனால் அவன் ஏற்றுக்கொள்ளப்பட்டான், ஓகே. அவன் நிமித்தம் அவன் குடும்பத்தாரும் ஏற்றுக்கொள்ளப்பட்டார்கள், ஓகே. ஆனால் இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குது, சுத்தமான மிருகங்களும் சுத்தமில்லாத மிருகங்கள். அருமையானவர்களே, இன்றைக்கி வந்து பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தான். வேதத்தில் அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் நீதிமான்களை அல்ல, பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு அழைப்பதற்கு நான் வந்தேன். அப்படி தான் இயேசு சொல்கிறார். மனம் திரும்புகிற ஒரே ஒரு பாவிய நிமித்தம் பரலோக ராஜ்யத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கிறது. இங்கே பார்த்தீங்கன்னா, நீதிமானாகிய நோவாவுக்கு கொடுக்குற அதே முக்கியத்துவத்தை இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு. சுத்தமான சகல மிருகங்களிலும் ஆணும் பெண்ணுமாக எவ்வேறு ஜோடும், சுத்தமல்லாத மிருகங்களில் ஆணும் பெண்ணுமாக.
அப்போ நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் ரட்சிப்பதற்கு எந்த சூழலிலும் அவர் ஆயத்தமாக இருக்கிறார். அந்த ரட்சிப்பு என்பதை தேவன் எந்த அளவுக்கு விரிவுபடுத்தி கொடுத்துருக்கிறாரு. நோவா நீதிமான், ஓகே, நீ உள்ளே போ, டிக்கெட் உனக்கு கிடைச்சாச்சு போ. ஆனால் இவங்க சுத்தமில்லாத மிருகங்கள். அருமையானவர்களே, இது நாம் பாவத்தில் உழன்று கொண்டிருந்தோம். உளையான பாவம். தேவன் அதில் தான் நம்மை தெரிந்தெடுத்தார், தூக்கி எடுத்தார், தம்முடைய இரத்தத்தினாலே கழுவினார், நம்மை தகுதிப்படுத்தி கொண்டிருக்கிறார். அப்போ ரட்சிப்பு என்பது தேவன் எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்குறார். நீதிமான்களும் பரலோக ராஜ்யத்துக்கு வருவதற்கு வாய்ப்பு கிடைக்கிறது. சுத்தமான மிருகங்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. அதே சமயத்தில் சுத்தம் இல்லாதவர்களுக்கும் தேவன் வாய்ப்பு கொடுக்குறார். அவங்களும் காக்கப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆனால் என்ன பண்ணணும்னா, பேழைக்குள்ளே வர வேண்டும். ரட்சிப்பு என்ற பேழைக்குள்ளாக வர வேண்டும். ஆயுதம் தரித்த பலவான் காக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. காக்கணும். நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன்ல அப்படின்ட்டு நம்ம மெத்தனமாக இருக்க முடியாது. ஒவ்வொரு நாளும் நம்ம ரட்சிக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் தேவன் நமக்கு உணர்த்தும் பொழுது அந்த துர்குணத்திலிருந்து வெளியேற வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறதா இருக்கிறது. சுத்தமில்லாத மிருகங்கள் இப்பொழுது எப்படி ஆகிட்டாங்க? சுத்தமானதாக. அவருடைய ரத்தம் நம்மை சுத்தமாக்குகிறது, கழுவுகிறது. ஆனால் நாம் பேழைக்குள் இருக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு தான் இருக்கிறது. மத்தேயு சுவிசேஷம் 8வது அதிகாரம். இங்கே ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுவார். இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு அருமையான ஒரு வார்த்தை. மத்தேயு 8வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிப்போம். அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோடே பந்தி இருப்பார்கள். அதாவது 4 திசையிலிருந்து ஜனங்கள் கூட்டி சேர்க்கப்படுவார்கள். நோவாவினுடைய பேழைக்குள்ளாக நோவாவின் குடும்பம் மாத்திரமல்ல, சுத்தமான மிருகங்களோடு சேர்ந்து சுத்தம் இல்லாத மிருகங்களின் தேவன் அனுமதித்தார். இது என்ன போடப்பட்டிருக்கிறது? அநேகர் கிழக்கிலும் மேற்கிலிருந்து வந்து பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோட பந்தி இருப்பார்கள். அடுத்த வசனத்தில் போட்டிருக்கு ராஜ்யத்தின் புத்திரரோ. ராஜ்யத்தின் புத்திரர்னா எப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் சபைக்கு போகிறேன், நான் ஞான ஸ்நானம்லாம் எடுத்துட்டேன், இந்த கேட்டகரி. உள்ளுக்குள்ள பாவம் இருக்கும், நான் வெளியே பக்தி வேஷம் போடுறது, பண்ணுறது அவ்வளோ அக்கிரமம், எல்லாம் அநியாயம், துன்மார்க்கம். ஆனால் தனக்குத்தானே சுய நீதி, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், நான் ஜெபம் பண்ணுறேன், வேதத்தை வாசிக்கிறேன். அதாவது பரிசேயனும் ஜெபம் பண்ணா, ஆயக்காரனும் ஜெபம் பண்ணா, 2 பேரும் ஜெபம் பண்ணுனாங்க. ஜெபம் பண்ணுனதுனால அவங்க அங்கீகரிக்கப்படவில்லை. நம்முடைய ஜெபம் பண்ணுறோம், வேதத்தை வாசிக்கிறோன்றனால நமக்கு பரலோகம் உறுதி அப்படி சொல்ல முடியாது. எதுக்கு ஜெபம் பண்ணுறோம்னா, நம்மை ரட்சிப்புக்குள்ளாய் நாம் கடந்து செல்ல வேண்டும். அந்த பொறுப்பு நமக்கு இருக்கிறது. வேதத்தை படிக்கும் பொழுது பாவத்தை தேவன் கண்டித்து உணர்த்துவார். அதுக்கு தான் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆவியானவர் உணர்த்தும் பொழுது அதுக்கு கீழ்ப்படியணும், அதை விட்டு விடும்படியாக ஒவ்வொரு நாளும் நாம் அவ்விதமாக நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அருமையானவர்களே, நீ ஆயுதம் தரித்து, நான் அபிஷேகம் பெற்றிருக்கனாக்கும், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கனாக்கும், காக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. ஆயுதம் தரித்ததுனால ஜெயிக்க முடியாது, நீ பலவானாக இருக்கிறதுனால ஜெயிக்க முடியாது. காக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. நீ என்ன பார்த்தீங்கன்னா, அந்த வசனத்தை மீண்டும் வாசிப்போம். ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள். இதுதான் பரிதாபம். ஒரு மனுஷன் தன் வாழ்நாளெல்லாம் சன்மார்க்கனையும் துன்மார்க்கனையும் தேவன் நியாயம் தீர்ப்பார் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கு.
இவங்களாம் சன்மார்க்கர்கள், யாருக்கும் தீமை செய்ய மாட்டாங்க, ஆனால் தங்களுக்கு தீமை செய்து கொள்வார்கள். பாவத்தை விட்டு வெளியே வராத வாழ்க்கை, வெளியில் பக்தி வேஷம், உள்ளுக்குள்ளே துன்மார்க்கம், அநீதி, அக்கிரமம், குடும்பத்துக்குள்ள சமாதான கேடுகள், இதெல்லாம் வச்சுக்கிட்டு நம்மளாமே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், ஏமாற்றி கொண்டிருக்கிறோம். ராஜ்யத்தின் புத்திரர், இவங்களாம் ராஜ்யத்தின் புத்திரர்கள். சபைக்கு வந்து ஒருத்தன் சத்தியத்தை கேட்டு நரகத்து போவது என்பது பரிதாபம். சத்தியத்தை கேட்காம தேவனை குறித்து தெரியாமல் கூட நரகத்து போகலாம். ஆனால் தேவன் நம்மளைய வாய்ப்புகள் கொடுத்து கொண்டே இருக்கிறார். நாம் ரட்சிக்கப்படும்படியாக கிருபைகளை கொடுத்து கொண்டே இருக்கிறார். நாம் நிர்விசாரமாக இருப்போம் என்றார். அருமையானவர்களே, அதுக்கு இங்கே போடப்பட்டிருக்கிறது, ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளிலே தள்ளப்படுவார். அங்கே என்ன நடக்கின்றது அங்கே போட்டிருக்கு, அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அழுகை தான் அங்கே கிடைக்கும். அனைவருடைய வாழ்க்கையில் இங்கேயே அழுக ஆரம்பிச்சிருது. இங்கேயே அழுகை. பிசாசு நல்லா முத்துறோம். நமக்கு தான் உணர்வு இல்லை, நம்முடைய வாழ்க்கையில் ஏன் இப்படி நடக்குது, நம்ம ஏன் இப்படி இருக்கிறோம் அப்படின்ற யோசனையே கிடையாது. நிர்விசாரம். அதாவது ஆண்டவர் சொன்னார், மனுஷகுமாரன் வரும் நாட்களிலும் நோவாவின் நாட்களில் இருந்தது போல ஜனங்கள் இருப்பார்கள். வெள்ளம் தங்களை வாரி கொண்டு போகு மட்டும் அவங்களுக்கு உணர்வே இல்லாமல் இருந்தார்கள். உணர்வே கிடையாது. புசித்தார்கள், குடித்தார்கள், பெண் கொண்டார்கள், பெண் கொடுத்தார்கள். இதுதான் வாழ்க்கைன்னு ஓடிக்கிட்டே இருந்தாங்க. ஒரு அபாயம் வருது, நோவான்னு ஒரு மனுஷன் சொல்கிறான், ஒரு வெள்ளம் வருது, எல்லாத்தையும் வாரி கொண்டு போயிடும். அவங்களுக்கு வெள்ளம் தங்களை வாரி கொண்டு போகிற வரைக்கும் உணர்வு இல்லை. மனுஷகுமாரன் வரும் நாட்களில் அப்படி தான் நடக்கும்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. இன்றைக்கி மனிதர்கள் அப்படி தான் இருக்கிறாங்க. சபையும் கூட இன்றைக்கி அவிதமாக தான் இருக்குது. உணர்வே கிடையாது. ஏன் என் வாழ்க்கையில் கஷ்டங்கள் வருகிறது, ஏன் என் வாழ்க்கையில் கண்ணீர், ஏன் இந்த பாடுகள், இந்த உபத்திரவம் எனக்கு ஏன் வரணும், யோசிக்கணும். தீதும் வாதும் பிறத்தர வராது, நம்ம தான் காரணம். உட்காந்து யோசிக்கணும். தேவ சமூகத்தில் போய் அமர்ந்திருக்கணும். இந்த பிரச்சனை எனக்கு ஏன் வந்திருக்கக்கூடாது. நீதிமானின் கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் தான் கேட்க வேண்டும், அழுகையின் கூக்குரல் கேட்கக்கூடாது. உன் வீதியிலே கூக்குரல் கேட்கப்பட மாட்டாது என்று தான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. சத்துரு உட்புகாதபடிக்கு. சத்துரு உட்புகுந்துட்டானா என்ன அர்த்தம், நம்ம காக்கலை, குடும்பத்தை காக்கலை, பிள்ளைகளை காக்கவில்லை, கணவன் மனைவியை காக்கவில்லை. நிர்விசாரம், உணர்வற்ற வாழ்க்கை. அப்புறம் உட்காந்து நம்ம கண்ணீர் வடிக்கிறதுனால ஒரு பலனும் கிடையாது. இங்கே என்ன போடுகிறது, அங்கே அழுகையும் பற்கடிப்பு. இது தேவனுடைய சித்தம் கிடையாது. நீதிமான் பனையை போல செழிப்பான். அதுதான் தேவன் நமக்கு கொடுக்குற வாக்கு தத்தங்கள். அப்படி நடக்கலைன்னா தேவ சமூகத்தில் போய் உட்கார்ந்து ஆராய்ந்து பார்க்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. நீதிமொழிகளின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்போம். கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் இருப்பான். காப்பதற்கு தேவன் வைத்திருக்கிற இன்னொரு ஆப்ஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, கர்த்தருடைய நாமம். கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம். பலத்த துருகம்னா அடைக்கலம், ஒரு கோட்டை நமக்காக வைக்கப்பட்டு இருக்கிறது. நாம் அதுக்குள்ளே ஓடணும்னா, நம்ம அங்கே உள்ளே போனோம்னா சுகமாக இருக்கிறதுக்கு தேவன் வாக்கு கொடுக்கிறார். சுகம் இல்லை நம்மளோட அதாவது 2 பிரச்சனை ஆரோக்கியன்ற பொழுது, ஒன்று சரீரத்தில் வியாதிகள் வருகிறது, இன்னொன்று மன ரீதியான பிரச்சனை. இந்த அதாவது சரீர சுகத்துக்கு கூட மருந்து இருக்குது, வியாதி சீக்கிரம் குணமாக்கிறாங்க. ஆனால் மனதில் பாதிக்கிற பாதிப்பு என்பது கொடூரமானது. அவங்க தூங்க மாட்டாங்க, ராத்திரியெல்லாம் முழிச்சுக்கிட்டு உட்காந்துருப்பாங்க, உருண்டு பிறண்டு படுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஏன் தூக்கம் வர மாட்டேங்குது? டாக்டர்கிட்ட போனால் தூக்க மாத்திரையை கொடுத்துருவார். ஏன்னா அவருக்கு அவ்வளோதான் தெரியும்.
தூக்கம் வராமல் இருக்கிறதுக்கு பிரச்சனைங்க உள்ளே இருக்குது, இதயத்துக்குள்ளே இருக்குது. அது கர்த்தருக்கு மாத்திரம்தான் தெரியும். அருமையானவர்களே, நாம் சுகமாக இருக்க தேவன் விரும்புகிறார். அதுக்கு ஒரு அடைக்கலம் இருக்கிறது. நாம தான் ஓடணும், அவர் ஓடி வர மாட்டார். ஒரு காலத்தில் அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார், தெருவாக போனார், வியாதிகளை குணமாக்கினார், பிசாசு பிடித்தவர்களை விடுதலையாக்கினார், சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். எல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலம்தான். இப்பொழுது நம்முடைய பகுதி, நம்முடைய பங்கு, நாம் ஓட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்கு நம்ம தான் ஓடணும். உட்காந்துட்டே இருந்தோம்னா ஒரு காரியம் நடக்காது. நம்ம தான் ஓட வேண்டும். கர்த்தருடைய நாமத்துக்குள்ளாக ஓட வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 8வது வருஷத்தை வாசிப்போம். பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். பகலின் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்திலே உலாவுகிற தேவனாகிய கர்த்தர், அதாவது டெய்லி தேவன் அவங்கள பார்க்க வருவார். தான் படைத்த மனிதர்களை பார்த்து அவங்களோடு பழகும்படியாக, பேசும்படியாக டெய்லி தோட்டத்துக்கு வருவார். இது ஒரு குறிப்பிட்ட காலம். ஆனால் நாமும் ஓட வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. நீதிமான் அதற்குள் ஓடி, நம்ம ஓட வேண்டிய பொறுப்பு சில பகுதிகள் இருக்கிறது. கர்த்தர் வருவார். நம்முடைய பிரசன்னத்தில் அவர் 2 பேர் கூடினாலே போதும், நான் அவர் மத்தியிலே வருவேண்டார் ஆண்டவர். அவர் வர்றதுக்கான காரியங்கள் இருக்கிறது, சூழ்நிலைகள் இருக்கிறது. ஆனால் நாமும் ஓட வேண்டிய நேரங்கள் இருக்கிறது. அவர் வர நேரத்தில் அவர் வருவார். நாம் ஓட வேண்டிய நேரத்தில் நாம் ஓட வேண்டும், கர்த்தருடைய நாமத்திற்குள்ளாக. 1வது வசனத்தை வாசிப்போம். 3வது அதிகாரத்தில், தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாயிருந்தது. அது ஸ்ரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியை புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. இங்கே பார்த்தீங்கன்னா 3 பேர் அந்த தோட்டத்தில் உள்ளாகுறாங்க. ஒன்று கர்த்தர், அவர் வருவார், போயிடுவார். பகலின் குளிர்ச்சியான நேரத்தில் வந்துட்டு போயிடுவார். ஆனால் ஆதாமும் ஏவாலும் அங்கே தான் இருக்கிறாங்க. 24 hours அவங்க அங்கே தான் இருக்கிறாங்க. சர்ப்பம் என்ன பண்ணுது, இவங்க 2 பேரும் பிரிந்திருக்கிற நேரத்தை தெரிந்து கொண்டு, அதனால தான் ஆண்டவர் சொன்னார், கர்த்தர் இணைத்ததை மனுஷன் பிரிந்திருக்கவே கூடாது. எல்லா சூழ்நிலைகளையும் 2 பேர் பேசி டிஸ்கஸ் பண்ணி இதை செய்யலாமா வேண்டாமா. சில குடும்பங்களில் கணவன் செய்கிறது மனைவிக்கு தெரியாது. அதனால் என்ன பண்ணுறானே தெரியாது. அந்த அம்மா புலம்பிக்கிட்டே இருக்கும், என்ன நடக்குதுன்னு தெரியாது. அதே மாதிரி இந்த பக்கம் இந்த அம்மா என்ன பண்ணுறது யாருக்குமே தெரியாது. எப்போ தெரியும்னா, ஃபைனான்ஸ் கம்பெனிக்காரை எல்லாத்தையும் சுருட்டு ஓடி போயிடுவான் பார்த்தீங்களா, அப்போ தான் தெரியும். ஓ, இந்த அம்மாவும் சீட்டு போட்டிருக்கு. ஓ சரி சரி சரி. ஏம்மா அவங்க வீட்டுக்காரர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிங்களா, ஏனுங்க இந்த கம்பெனியில் நான் பணம் சேர்க்கலாமா, அதெல்லாம் சீக்ரெட். அவன் மொத்தமாக அள்ளிட்டு போயிடுவான். வெளியே வரும் ஒரு நாள், என்னன்னா திருப்பி ரெக்கவர் பண்ண முடியாது, டூ லேட் ஆகிடும். இங்கே என்ன பார்த்தீங்கன்னா, இந்த அம்மா தனியாக இருக்கிறான். 2 பேர் சேர்ந்து தானே இருக்கணும். ஆனால் ஸ்திரியை அவள் என்ன பண்ணுறா, பிரிஞ்சிருக்கிற சூழ்நிலைகள் அங்கே இருக்கிறது. அதனால தான் பிசாசு என்ன பண்ணிட்டான், ஸ்திரியை தனியாக பிடிச்சது. சரி, பிசாசு சொல்லுது, அந்த பழம் நீங்கள் சாப்பிடலாம், நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா சாக மாட்டீங்க, தேவர்களைப் போல இருப்பீங்க அப்படின்னு சொல்லுது. இவங்க எங்கே போயிருக்கணும், கர்த்தர்கிட்ட போயிருக்கணும். மறுநாள் கர்த்தர் வருவார்ல, ஆண்டவரே நேற்று ஒரு சர்ப்பம் வந்துச்சு, இப்படி எங்கிட்ட சொல்லுச்சு அப்படின்னு கர்த்தர்கிட்ட சொல்லியிருக்கணும்ல. இவங்க சொல்லலை. அவர் வருவார், இவங்க எல்லாம் பேசிக்கிட்டு போயிடுவோம். அவர் போன பிறகு இவங்க என்ன பண்ணிவிடுவாங்க, எதை குறித்தும் கவலைப்பட மாட்டாங்க. திடீர்னு ஒரு 3வது நபர் நம்ம வீட்டுக்குள்ளே பிரவேசிக்கிறான் என்றால் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இது காட்டு மிருகம், அந்த தோட்டத்துக்குள்ளே இருப்பதற்கு அதுக்கு அனுமதி கிடையாது. ஆனால் தோட்டத்துக்குள்ளே வந்துருச்சு.
இந்த ஸ்திரீக்கு அந்த எச்சரிக்கை உணர்வு இருந்திருக்கணும். யார்கிட்ட போய் சொல்லியிருக்கணும்? கர்த்தருடைய நாமத்துக்குள்ளே போயிருக்கணும். நேற்று ஒரு சப்பம் வந்துச்சு, எங்கிட்ட இப்படிலாம் சொல்லுச்சு அப்படின்னு சொல்லியிருக்கணும்ல. ஆனால் இந்த அம்மா தான் பார்த்தா. 6வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது ஸ்ரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு. இந்த அம்மா தான் பார்க்குறாங்க. யார்கிட்ட போய் சொல்லியிருக்கணும்? நம்மளாம் நிறைய காரியங்கள் நம்ம தான் செய்கிறோம், நம்ம முடிவெடுக்கிறோம், நம்ம பார்க்குறோம். அது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது? பார்வைக்கு இன்பமா, புசிப்பதற்கு சாப்பிடலை, டேஸ்ட்டு தெரியாது. ஆனால் சாப்பிட்றதுக்கு முன்பதாகவே புசிப்பதற்கு ஏற்றதுமா. கண்ணு பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது? நல்லா தான் இருக்குது. சென்சோனை பொறுத்த மட்டுக்கும் அதை ஆண்டு சொன்னார், நீ வந்து அந்நிய ஸ்திரீகளோட சேரக்கூடாது, மதுபானம்லாம் குடிக்கக்கூடாது. ஆனால் இவன் என்ன பண்ணனா, அந்நிய ஸ்திரீகளை தான் போய் அம்மா சொல்லுவா, ஏன்பா நம்ம இனத்தில் இல்லாத பொண்களா நீ போய் அங்கே போய் நிற்கிறியப்பா, பெலிஸ்திய ஸ்திரீகிட்ட போய் நிற்கிறியப்பா. அப்போ சிம்சன் சொல்லுவான், அவள் என் கண்ணுக்கு அழகாக இருக்கிறாள், இன்பமாக இருக்கிறாள். பார்வைக்கு நல்லா தான் இருக்கும், கண்ணை பிடிங்கிடுவானுங்க, விளையாட்டு கேலி பொருளாக்கிடுவாங்க. இன்னைக்கு பிசாசு நம்மளை அப்படி தான் கேலி பொருளாக்கி வித்தை காட்டிக்கிட்டு இருக்கிறான். நமக்கு தான் உணர்வது இல்லை. நம்ம வாழ்க்கையில் ஏன் இப்படியெல்லாம் நடக்குது? இப்படி நடக்கக்கூடாது. தேவன் தெரிந்து கொள்வது அவன் அந்த தேசத்துக்கு ரட்சகனாக. ஆனால் இவன் போய் இவன் கண் எங்கெங்கேயோ போய் பார்க்குது. பெற்றோர் சொல்கிற ஆலோசனை கேட்குறதுக்கு அவனுக்கு இருதயம் இல்லாமல் போயிடுச்சு. எதிராளி என்ன பண்ணான்னா, முதலாவது அவனை கண்ணை தான் கை வச்சான், கண்ணை பிடிங்கி விட்டுட்டான், கேலி பொருளாகி மாற்றி விட்டார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஆயுதம் தரித்த பலவானாக இருந்தாலும் காக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. சும்மா தூங்கிக்கிட்டு நிர்வீசாரமாக இருப்போம் என்றால் நாம் ஏமாந்து போய் விடுவோம். அப்புறம் நம்ம அழுது உருண்டு பிறண்டு ஒரு பிரயோஜனம் கிடையாது. இந்த அம்மா என்ன பண்ணியிருக்கணும்? புருஷன்டையாச்சும் சொல்லியிருக்கணும். ஏனுங்க, அந்த டிஸ்கஷனே கிடையாது. மற்றதுக்கெல்லாம் பேசுவாங்க, ஊர் கதை, உலக கதை, நாத்தனார் மாமனார் எல்லாத்தையும் திட்டுறது. உட்காந்து 2 பேர் மாறி மாறி, உங்கள் அப்பனை தெரியாதா, உங்கள் ஆத்தால தெரியாது, மாறி மாறி திட்டுறது. தெரியும்ல, தெரிஞ்ச கதையான்னு சொல்கிற, விடு. நல்ல காரியங்கள் கர்த்தருடைய வசனத்தை பேசியிருக்கிறோமா? தெய்வ சமூகத்தில் உட்காந்து ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணுறோமா? நம்ம பிள்ளைகளுக்காக, நம்முடைய குடும்பத்துடைய நன்மைகளுக்காக, ஆசீர்வாதங்களுக்காக, எதிர்காலத்திற்காக. கணவன் மனைவி கை கோத்து ஜெபிக்கிற பழக்கம் எத்தனை பேர்ட்ட இருக்குது. ஆனால் சண்டை மட்டும் வலுவாக இருக்கும். சண்டை போட்டாங்கன்னா நாரி போயிடும். அதுக்கெல்லாம் யாருக்கும் சலிச்சது கிடையாது. நம்ம ஏமாந்து கொண்டு இருக்கிறோம். பிசாசு நம்மளை வஞ்சித்து கொண்டு இருக்கிறோம். நமக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்கிறது. எதுவாக இருந்தாலும் தேவ சமூகத்தில் போய் அவர்கிட்ட போய் ஆலோசனை கேட்கணும், அவர்கிட்ட சொல்லணும். நேற்று சர்ப்பம் வந்துச்சு, ஆண்டவரே இப்படிலாம் சொல்லிச்சு ஆண்டவரே, நான் என்ன செய்யணும்னு கேட்டிருந்தா கர்த்தர் அங்கே பெரிய காரியங்களை செய்திருப்பார். இந்த ஸ்திரீ முடிவு எடுத்தாள். ஆண்களுடைய வீக்னஸ், எது கொடுத்தாலும் வாங்கி வாயில் போட்டுக்கிறது. இன்றைக்கி அப்படி தான் இருக்குது. அருமானவர்களே, நான் ஆணுன்னு சொன்னால் நான் குறிப்பிட்டு யாரையுமே சொல்லலை. ஆண் வர்க்கங்கள் என்ன கொடுத்தாலும் சரி. இந்த ஆதாம் என்ன பண்ணிட்டான்? ஏம்மா இது என்ன பழம், இது கர்த்தரை புசிக்கக்கூடாதுன்னு சொன்னார், நீ புசிச்சிட்டேம்மா, அட்லீஸ்ட் பாதி பாவமாவது தண்டனையாவது குறைஞ்சிருக்கும். இவன் என்ன பண்ணிட்டான்? பழக்க தோஷம் வாங்கி வாயில் போட்டாச்சு, முடிஞ்சு போச்சு. கர்த்தருடைய நாமம் நம்ம தாங்க ஓடணும். கர்த்தர்கிட்ட போய் நிற்கணும், ஆலோசனை கேட்கணும். இந்த காரியத்துக்கு நான் என்ன செய்யணும்? நேற்று ஒரு சூழ்நிலை எங்கள் குடும்பத்தில் நடந்துருச்சு, ஒரு பிரச்சனை வந்துருச்சு, ஒரு வியாதி வந்துருச்சு, நாங்கள் என்ன செய்யணும் ஆண்டவரே? உன் கண்மேல் வைத்து உனக்கு சொல்கிற தேவன் நம்முடைய தேவன். அவர் ஆலோசனை கர்த்தர், அவர் ஆலோசனை கர்த்தர், மறந்து போகக்கூடாது. நம்ம என்ன பண்ணுறோம்மா, மாம்சத்தோடு ரத்தத்தோடு ஆலோசனை பண்ணுறோம். ஏற்று வீட்டுக்காரங்கிட்ட, பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட, அரௌண்டு கர்த்தரை தவிர எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்துடுவாங்க. தெரியுமா செய்தி உங்களுக்கு?
அவங்க உங்கள்கிட்ட கேட்டாங்களே, நம்மளே வழியே போய் வீட்டுக்காரியங்கள்லாம் ஊர் உலகத்தெல்லாம் சொல்லிவிட்டு சொல்ல வேண்டிய ஆள்கிட்ட சொல்லிட வேண்டியது அவசியமாக இருக்குது. இந்த ஆதாம் இந்த ஏவாலும் செய்த மகா பெரிய பிளண்டரு கத்தரை விட்டு விலகி போனதும். கத்தட்ட போய் நின்றுக்கணும்ல. இப்படி ஒரு சர்ப்பம் வந்துச்சு, ஆண்டவர் நாங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? இன்றைக்கெல்லாம் தேவனுடைய கருத்தில் நம்ம ஒவ்வொரு நாளும் ஓடணும், ஒவ்வொரு காரியத்துக்காகவும் ஓடணும். அப்படி ஓடாததுனால தான் நம்ம சுகமாக இருக்க முடியலை. ஏன் நிம்மதி இல்லை, ஏன் பாடுகள், ஏன் குடும்பத்தில் சமாதான கேடுகள் ஏன் வருதுன்னா, கணவன் மனைவி போய் தேவ சமூகத்தில் போய் நின்று சொல்லியிருக்கணும், என் குடும்பத்தில் இப்படிலாம் நடக்குது ஆண்டவரே, நான் என்ன செய்யணும்? நான் இந்த ஏவாள் தன் கணவன்கிட்ட அப்படி ஆலோசனை பண்ணுற சுபாவம் இருந்திருந்தால் இந்த பிரச்சனை தவிர்த்திருந்திருக்கலாம். அல்லது ஆதாமும் ஏவாளும் சேர்ந்து தேவ சமூகத்தில் போய் இந்த மாதிரிலாம் நடக்குது ஆண்டவரின்னு சொல்கிற பழக்கம் இருந்திருந்தால் தப்பிச்சிருந்துருக்கலாம். ஆனால் யாருக்குமே அந்த சுபாவம், கணவர் ஒரு பக்கம், மனைவி ஒரு பக்கம், பிள்ளைகள் ஒரு பக்கம், அப்புறம் எப்படி அங்கே ரட்சிப்பின் கம்பீர சத்தம் எப்படி உண்டாகும்? சத்துருக்கு நம்ம இடம் கொடுக்குறோம், காக்க வேண்டிய பொறுப்புலேருந்து நம்ம தவறுகிறோம். ஜாக்கிரதை உள்ளார இருக்கணும். நிர்விசாரம், உணர்வற்ற வாழ்க்கை, நம்ம எல்லாம் யோசிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அருமையானவர்களே, வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிப்போம். மரணம் நேடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். இந்த வசனம் எப்படி ஆரம்பிக்குது? மரணம் நேரிடுகிறதா இருந்தால். இன்றைக்கி உள்ள சூழ்நிலைக்கு யாருக்கும் எதுவும் நடக்கலாம், கேரண்டிலாம் கிடையாது. நீங்கள் இந்த ஹைவேஸ்லலாம் போய் பார்த்தீங்கன்னா அவ்வளோ விபத்துகள், அவ்வளோ ரத்தங்கள் சிந்தப்படும், உயிர்கள் சர்வசாதாரணமாக. முட்டுக்கிற ரோடை 4 வழி சாலை, 6 வழி சாலை அகலமாக தான் வச்சுருக்கிறோம். அதுக்கு மிச்சமாக விபத்துக்கள். எந்த சூழ்நிலையும் எப்படின்னு சொல்ல முடியாது, யாருக்குமே கேரண்டி கிடையாது. ஆனால் இங்கே ஆவியானவர் சொல்கிறாரு, மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் தப்புக்கிறதுக்கு ஒரு பாதையை கத்தர் வச்சிருக்கிறார். மரணத்துக்கு நம்மளை தப்பித்து கொள்ளும்படியாக, நம்முடைய குடும்பத்தை காக்கும்படியாக. குடும்பம் என்றது ஒரு மிகவும் பொறுப்பான ஒரு இடம், ரொம்ப ஜாக்கிரதையை கையாள வேண்டிய ஒரு இடம். ஏனென்றால் எவனை விழுங்கலாமோ என்று ஒருத்தன் சுற்றி வந்துக்கிட்டு இருக்கிறான். அவன் சோர்வதும் இல்லை, இலைப்படிவதும் கிடையாது. அவன் 24 hours. அவனுக்கு தெரியும், நம்ம ராத்திரி சொப்பனத்தை கூட நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு அவனால் முடியும். நம்ம யாருமே இல்லை, நம்ம மட்டும்தானே ரூமில் படுத்துருக்குறோம் நம்ம நினைப்போம். ஆனால் பிசாசு அதையும் கூட மேற்கொள்ள முடியும், அவன் எவனை விழுங்கலாமோ என்று. அப்போ என்ன சொல்லப்பட்டிருக்குது? அதற்கு தப்பும்படி, அதிலிருந்து காக்கப்படும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார். இங்கே நமக்கு நம்மை காப்பதற்கு கர்த்தர் ஒரு உபகரணத்தை வச்சிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தம். நம்மளாம் எந்தளவுக்கு அதை உபயோகப்படுத்துறீங்கன்னு தெரியல, உபயோகப்படுத்தணும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்பது அது ஜீவன் உள்ளது, பேசுகிறது, நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறது. ஆபேலுடைய ரத்தம் தேவனை நோக்கி முறையிட்டது. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்காக தேவ சமூகத்தில் பரிந்து பேசி கொண்டிருக்கிறது. அது நாம் தான் அனுபவிக்கணும். அது நம்ம சுதந்திரிக்கணும். வீட்டுக்குள்ளே, குடும்பத்துக்குள்ளே, பிள்ளைகள் மீது தெளித்து, அது நம்முடைய பொறுப்பு.
நீங்கள் எத்தனை பேர் அதெல்லாம் செய்கிறீங்களோ செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். ஏனென்றால் நம்ம ஆயுதம் தரிச்சிருக்கிறோன்றதுனால ஒன்றும் இல்லை, காக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. நமக்கு ஒரு பலவானம் இருக்கலாம், விசுவாசத்தில் பெரிய வல்லவர்களாக இருக்கலாம், வார்த்தையை அறிந்தவர்களாக இருக்கலாம், ஜெப வீரர்களாக இருக்கலாம். ஆனால் இது நம்மை காக்காது. நம்ம காப்பதற்கு சில எக்ஸ்ட்ரானரி வெப்பன்ஸ் தேவைப்படுது. ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. யாத்ராமத்தின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிப்போம். நீங்கள் இஸ்ரவேல் சபையார் யாவரையும் நோக்கி, இந்த மாதம் 10ஆம் தேதியில் வீட்டு தலைவர்கள் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள கடவர்கள். அதாவது பஸ்காவின் ஆசரிக்கிற அந்த நியமனத்தை கர்த்தர் கட்டளையிட்டார். உன் குடும்பத்தில் இருக்கிற உறுப்பினர்கள் ஏற்றபடி அந்த ஆடு இருக்கட்டும். உங்கள் வீட்டில் கொஞ்சமான பேர் இருக்கிறீங்களா, சின்ன ஆடை தெரிந்துக்கோ. உங்கள் குடும்பத்தில் ரொம்ப ஆட்கள் இருக்கிறீங்களா, அதுக்கு ஏற்றபடி பெரிய ஆடை தெரிஞ்சுக்கோ. என்ன பண்ணணும்? 6வது வசனத்தை வாசிப்போம். அதை இந்த மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் வைத்திருந்து இஸ்ரவேல் சபையின் ஒவ்வொரு கூட்டத்தாரும் சாயங்காலத்தில் அதை அடித்து அதன் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து தாங்கள் அதை புசிக்கும் வீட்டு வாசல் நிலைக்கால்கள் இரண்டிலும் நிலையின் மேற் சட்டத்திலும் தெளித்து. என்ன போடப்பட்டிருக்கிறது? வீட்டு வாசல் நிலைக்கால்கள் இரண்டிலும் நிலையின் மேற் சட்டத்திலும் தெளித்து. அன்று ராத்திரியிலே நமக்காக ஒரு ஆட்டுக்குட்டி ரத்தம் சிந்தி இருக்கிறார். யோவான் ஸ்நானம் சொன்னான், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. நம் சார்பாக பிதா ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொண்டார். அந்த நாட்டில் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ளும்படியாக கர்த்தர் கட்டளை கொடுத்தார். இன்னைக்கு நமக்கு அந்த வேலையே இல்லை. நம் சார்பாக சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரையே நமக்காக ஒப்பு கொடுத்தார். மாசற்றது, பழுதற்றது, பரிசுத்தமான இரத்தம் நமக்காக அங்கே சிந்தப்பட்டது. அதை நாம் ஜாக்கிரதையை உபயோகப்படுத்த வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. அந்த இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து தாங்கள் அதை புசிக்கும் வீட்டு வாசல் நிலைக்கால்கள் இரண்டிலும் நிலையின் மேற்சட்டத்திலும் தெளித்து. வெளிப்படுத்த விசேஷம் என்ன வாசம்? மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும், அந்த வசனத்தை வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷத்தில் மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். பிசாசை ஜெயிப்பதற்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு ஆயுதம் ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தம். டெய்லி உங்கள் வீட்டு நிலக்கரி மீது தெளிக்கிறீங்களா? உங்கள் பிள்ளைகள் மீது தெளிக்கிறீங்களா? உங்கள் மீது தெளியுங்க. உங்கள் கணவர் மீது, மனைவி மீது தெளியுங்கள். உங்கள் பிள்ளைகள் மீது தெளியுங்கள். ஏன்னா நம்முடைய எதிராளி கண்களினாலே பார்க்க முடியாத எதிராளி, கண்ணால் பார்க்க முடியாது. ஆனால் அவன் கிரியைகளை நாம் பார்க்க முடியும். வியாதிகள் மூலமாக, பிரச்சனைகள் மூலமாக, உபத்திரவங்கள் மூலமாக, சமாதானம் இல்லாத சூழ்நிலை, இதெல்லாம் பிசாசு கொண்டு வருகிற காரியங்கள். ஏன் இதெல்லாம் விசுவாச குடும்பத்தில் நடக்குதுன்னு கேட்டால், இவங்க ஒழுங்காக காக்கலை. கர்த்தருடைய நாமத்தை உபயோகப்படுத்த வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. நீதிமான் அதற்குள் ஓடணும். ஒவ்வொரு நாளும் ஓடணும். பேழையை உண்டு பண்ணணும். ரட்சிப்பின் பேழையை உண்டு பண்ணணும். அதில் எல்லாத்துக்கும் தேவன் வாய்ப்பு கொடுக்குறாரு. நீதிமானுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்ட அதே வாய்ப்பு சுத்தமில்லாத மிருகங்களுக்கும் தேவன் வாய்ப்பு கொடுத்தார். இன்றைக்கி மனுஷன் பாவத்தில் அசுத்தமான காரியங்களை செய்து மிருகத்தை போல தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். நீங்கள் இந்த ட்ரெயின்லாம் பார்த்தீங்கன்னா
ஓப்பனாக தான் எல்லா அக்கிரமும் பண்ணுறாங்க, பேரம் பேசுகிறான், எல்லா அருவறுப்புகளும். இந்த லோக்கல் ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ காரியங்கள் நடக்குது. மனுஷன் வெட்கப்படவே இல்லை. பக்கத்தில் ஒரு பேசஞ்சர் உட்காந்துருக்கிறாரு, இந்த பக்கம்லாம் ஆட்கள் இருக்கிறாங்களே, அதை பற்றி எவனுக்கும் கவலை இல்லை. துன்மார்க்கம், அருவறுப்பு, அசிங்கங்கள், பாவத்துக்கு தங்களை விற்று போடுகிற காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதை விட்டு விலகி ஓட வேண்டிய நாமும் இன்றைக்கி என்ன பண்ணுறான், மனுஷன் விரும்பி அதை தேடி ஓடுறான். ஆனால் நாம் விலகி ஓட வேண்டிய காலம், நம்மை காக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. நம் குடும்பத்தை காக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. ஆட்டுக்குட்டியான ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டு இருக்கிறது. அது என்ன போட்டிருக்குது, அன்று ராத்திரியிலே அதன் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து தாங்கள் புசிக்கும் வீட்டு வாசல் நிலைக்காலில் இரண்டிலும் நிலையின் மேற்சட்டத்திலும் தெளித்து. 12வது வசனத்தை வாசி. அந்த ராத்திரியிலே நான் எகிப்து தேசம் எங்கும் கடந்து போய் எகிப்து தேசத்தில் உள்ள மனிதர் முதல் மிருக ஜீவன்கள் மட்டும் முதற் பேராயிருக்கிறவர்களை எல்லாம் அதம் பண்ணி எகிப்து தேவர்களின் மேல் நீதியை செலுத்துவேன். நானே கர்த்தர். இங்கே ஒரு வார்னிங் கொடுக்கப்படுகிறது. இன்னைக்கு ராத்திரி ஒரு வதை இருக்குது, ஒரு வாதை வரப்போகுது. நீ என்ன பண்ண, ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்துக்கோ, உன் வீட்டு நிலைக்கதை மீதும் மேற்சட்டத்திலையும் பூசு, அதை பூசு. என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 13வது வசனத்தை வாசிப்போம். நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த இரத்தம் உங்களுக்காக அடையாளமாய் இருக்கும். அந்த இரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும். அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும். நான் எகிப்திற்கு வரப்பண்ணின வாதைகளில் ஒன்றையும் உன்மேல் வரப்பண்ண மாட்டேன். வாக்கு மாறாத தெய்வம். நம்ம குடும்பத்தில் வாதை வராமல் இருக்க காக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. ரத்தத்தை தெளிக்கணும். வீட்டு நிலக்கதை மீது, பிள்ளைகள் மீது தெளிங்க. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை தெளிங்க. நமக்காக தான் தெளிக்கப்பட்டிருக்குது, நமக்கு தான் இந்த ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. ஏதோ படிச்சுட்டு ஒரு ரத்தம் சிந்திருக்கா இருக்கும் அப்படி போகிறதுக்காக இல்லை. நம்ம அதை உபயோகப்படுத்த வேண்டும், நம்மை காக்கும்படியாக. நமக்கு இருக்கிற பலன் ஒரு பக்கம், அது நம்மை காக்காது. அல்லது நமக்கு இருக்கிற ஆயுதங்கள் நம்மளை காக்காது. ஆயுதம் தரித்த பலவான் தன் அரண்மனையை காக்க வேண்டும். காக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. அதுக்கு தான் ஆவியான இதெல்லாம் நம்ம கொடுத்துருக்கிறாரு. அவருடைய இரத்தத்தை நாம் உபயோகப்படுத்தணும். இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த இரத்தத்தை நான் கண்டு வாதை அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும். இன்னைக்கு வாதை வீட்டுக்குள்ளே வருது. அந்த வாதை எப்படிப்பட்ட வாதையாக இருக்குது, அழிக்கிற வாதை, கொல்லுற வாதை. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும், அழிக்கிற வாதை. நாம் ஜாக்கிரதையாக இருக்கணும். தேவன் எச்சரிப்பு கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறார். இன்னைக்கு நம்ம கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். வெளியே நடக்கிற சம்பவங்கள்லாம் கொடூரமாக இருக்கிறது. இப்படிலாம் நடக்குமா? இவ்வளோ பயங்கரமான மனிதர்கள் வாழ்கிற நாட்களில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எச்சரிப்பு சத்தத்தை கேட்டு நம்ம உணர்வடைய வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கிறது. ஆண்டவர் சொல்றார், இன்று ராத்திரியிலே நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த இரத்தம் உங்களுக்கு அடையாளமாக இருக்கும். அரௌண்டு எரிகோ பட்டணத்தை வேவு பார்க்குறதுக்கு ஆட்களை அனுப்புவாங்க. அப்படி ஆட்களை அனுப்பும் பொழுது அங்கே ஒரு பெண் என்ன பண்ணுவோம், அந்த வேவுக்காரர்களுக்கு உதவி செய்வோம், அவங்கள காப்பாற்றுவோம். அவள் ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணுவாள், உங்களுடைய கடவுள் வந்து நிச்சயமாகவே இந்த பட்டணத்தை பிடிச்சிடுவார், இங்கே பிடிச்சிடுவீங்க, நாங்கள் தோற்றுருவோம். ஆனால் நீங்கள் அப்படி வரும்பொழுது என்னையும் என் வீட்டாரையும் பாதுகாக்க வேண்டும், யுத்தத்தில் எங்களை அழிச்சிடக்கூடாது அப்படின்னு கேட்பாங்க. அப்போ அவங்கள மாடியிலிருந்து ஒரு சிவப்பு நிற கயிறு கட்டி அவங்கள இறக்கி விடுவோம். இஸ்ரேல் வேவுக்காரர் சொல்லுவாங்க, இந்த சிவப்பு கயிறு நிச்சயமாக உன் வீட்டு வாசலில் தொங்கிக் கொண்டே இருக்க வேண்டும், அடையாளமாக. இங்கே ஆண்டு சொல்கிறாரு,
நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த ரத்தம் உங்களுக்கு அடையாளமாக இருக்கும். அடையாளமாக இருக்கும். நாங்கள் யுத்தம் செய்ய வருவோம், நாங்கள் திரளாய் வருவோம். இதுதான் உன் வீடுன்றதுக்கு அடையாளம் அந்த ரத்தம். ஆமென். ஆவியானவர் ஏன் கயிறுன்னு போட்டிருக்கலாம்ல, சிவப்பு நிற கயிறு எழுதி வச்சிருக்கிறாரு. இந்த உலகத்தில் சிவப்புனாலே நமக்கு என்ன ஞாபகம் வரும்? ரத்தம் தான் ஞாபகம் வரும். உண்மையாக அதுதான். அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியான ரத்தத்துக்கு அடையாளம் அந்த கயிறு. அவங்க சொல்லுவாங்க, இந்த வீட்டுக்குள்ளே இருந்தேன்னா உனக்கு நாங்கள் பாதுகாப்பு, நாங்கள் உத்தரவாதம். யாருன்னா உள்ளே கூட்டி உட்கார வச்சுக்கோ, நீ இரு, உன் குடும்பத்தை சேர்ந்தவங்களை உள்ளே கூட்டி வச்சுக்கோ, உன் இனப்பந்துக்களை கூட்டி உள்ளே உட்கார வச்சுக்கோ, நாங்கள் பொறுப்பு. ஆனால் வீட்டை விட்டு வெளியே போய்விட்டால் நாங்கள் பொறுப்பு கிடையாது. இந்த ரட்சிப்புகளை இருக்கிற வரைக்கும் பாதுகாப்பு உண்டு. ரட்சிப்பை விட்டு நீ வெளியே போயிட்டேன்னா பரலோக ராஜ்யம் பொறுப்பு கிடையாது. நம்ம நேற்று வரைக்கும் நம்ம நல்லா ஊழியம் செஞ்சோமே, நாங்கள் சபைக்கு நாங்கள் வந்தோமே, ஆராதனையில் கலந்து கொண்டோமே, இன்றைக்கி நீ வீட்டுக்குள்ளே இருந்தியா? அந்த இரத்த பாதுகாப்பில் நீ இருந்தியா? படித்திரண்டு வருவாங்க யுத்தம் செய்யும்படியாக. நீயும் உன் வீட்டாரும் இந்த வீட்டுக்குள்ளே அடைக்கலமாக இருக்க வேண்டிய பொறுப்பு உன் கையில் இருக்கிறது. இந்த வீட்டை விட்டு நீ வெளியே போயிட்டேன்னா நாங்கள் பொறுப்பில்லை. அந்த இரத்த பள்ளிக்கு நாங்கள் பொறுப்பு கிடையாது. இந்த இரத்தம் நமக்காக நிறைக்கதில் பூசப்பட்டிருக்க வேண்டும், அடையாளமாக இருக்க வேண்டும். அப்படி அடையாளமாக இருந்தால் எகிப்து தேசத்தை அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராது இருக்கும். காக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிற. இரத்தத்தை பூச வேண்டும், இரத்தத்தை தெளிக்க வேண்டும். அருமையானவர்களே, தேவன் எல்லாத்தையும் நம்ம செஞ்சு கொடுத்துருக்கிறாரு. செய்ய வேண்டிய பொறுப்பு தான் நமக்கு இருக்கிறது. எல்லாத்தையும் அவரே செஞ்சு வச்சுட்டார். இன்றைக்கி வீட்டுக்கு ஒரு ஆட்டை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. பிதா தன்னுடைய குமாரனையே அனுப்பிட்டார். குமாரனும் சிலுவையில் ரத்தம் சிந்தினார். கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிலுவையில் சிந்தப்பட்டது நம்மை காக்கும்படியாக. ஆனால் அதை உபயோகப்படுத்த வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. ஒரே ஒரு வசனத்தை பார்த்து முடித்து விடுவோம். 91வது சங்கீதம் 1வது வசனத்தை வாசிப்போம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வளருடைய நிழலில் தங்குவான். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன். யாரெல்லாம் அந்த இரத்தத்தினுடைய மறைவுகள் இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் கர்த்தருடைய நாமத்துக்குள்ளாக இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் ரட்சிப்பின் பேழைகள் இருக்கிறாங்களோ, அவங்களை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்குது. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன். இந்த மறைவில் இருக்கிற வரைக்கும் இங்கே சொல்லப்பட்டிருக்க எல்லா பாதுகாப்பும் நமக்கு கொடுக்கப்படுகிறது. இங்கே பார்த்தீங்கன்னா அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அந்த உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. யாரெல்லாம் ரட்சிப்புக்குள்ளாய், ரட்சிப்பு என்ற பேழைக்குள்ளாய், கர்த்தருடைய நாமத்துக்குள்ளாய் ஓடி சுகமாய் இருக்க விரும்புகிறார்களோ, இயேசுவின் இரத்தத்தினாலே தெளிக்கப்பட்டு தங்களை பாதுகாக்கும்படியாக பிரயாசப்படுகிறவர்கள் யாரோ அவர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும், பகலில் பறக்கும் அம்புக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். தொடர்ந்து, உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. அது உன்னை அணுகாது. வாதை உன்னை விட்டு விலகி போய்விடும். இரத்தத்தை பார்த்து வாதை உன் வீட்டுக்குள்ளே பிரவேசியாது. ஆனால் ரத்தம் பூச வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. நம்ம தான் அதை செய்யணும். இன்றைக்கி நிறையா வீட்டுக்குள்ளே வாதை வருதுன்னா ரத்தம் பூசப்படலை, ஆட்டுக்குட்டியான ரத்தத்தை சரியாக உபயோகப்படுத்தலை, கர்த்தருடைய நாமத்துக்குள்ளே ஓடி பாதுகாப்பாக இல்லை, நிர்விசாரம், பொறுப்பற்ற தன்மைகள், அலட்சிய மனப்பாகு. என்ன நடந்துட போகுது? ஆற்றுல ஒரு கால், சேத்துல ஒரு கால். கர்த்தர்கிட்டையும் வந்துக்கிறது, வெளியே போய் மனம் போலையும் வாழ்ந்து கொள்வது, ஏமாந்து போய்விட பிசாசு நம்மளை ஏமாற்றிடுவான். அப்புறம் நம்ம அழுது உருண்டு பிறண்டு ஒன்றும் சாதிக்க முடியாது. காற்றுள்ள போரை தூற்றி கொள்ள வேண்டியது, தேவன் கொடுத்துருக்க கிருபையின் நாட்களை நாம் சரியாக பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இங்கே பார்த்தீங்கன்னா
9-10 வசனங்களை வாசிப்போம். எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரம். தாபரம்னா வீடு, நம்ம இருக்கிற இடம். கர்த்தருடைய நாமத்துக்குள்ளாக ஓடி ஒளிர்ந்தோம்னா சுகமாக இருக்க முடியும். வசனம் நம்மளை காக்கும், அந்த இரத்தம் நம்மளை காக்கும். ரட்சிப்பு என்ற பேழைக்குள்ளே ஒருவேளை அசுத்தமாக இருந்தாலும் கூட அது உள்ளே நம்மளை ஏற்றுக்கொண்டு சுத்தமாக்கும். தெய்வன் ஏற்றுக்கொள்ளுகிறார். சுத்தமான மிருகங்கள் இது அசுத்தமாக இருக்குதா, அதையும் உள்ள விடு, ரட்சிப்புக்குள்ளே வந்துச்சுன்னா சரியாயிடும். இன்றைக்கி ஒருவேளை அசுத்தமாக இருக்கலாம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி அதை சுத்திகரிக்கும், சுத்தமாகிடும். ஒருத்தன் வந்தால் நமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாகும். ஆண்டவர் சொன்னார், சித்தம் உண்டு சுத்தமாகும். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, வியாதி மறைந்து விட்டது. அருமையானவர்களே, நாம் ஆயுதம் தரித்த பலவான்களாக இருப்பர் நல்லது தான். காக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. நாம் முழங்கால் படிக்கிடுவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஹம்பரில பைஷலபாலில பிக்காரபாலில போதிரப சந்தரபாதிரபதிரப. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்கள் மத்தியில் நீர் ஆசீர்வாடி கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு என்று எழுதியிருக்கிறது. எல்லா பாவக்கட்டுகள் ஆண்டவரே, ஜென்ம சுபாவங்கள் எல்லாம் நீங்கட்டும் ஆண்டவர், சுயம் மறையட்டும் ஆண்டவர். இனி வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் ஜீவிக்கிறார். எங்களை அவ்விதமாக நாங்கள் ஒப்பு கொடுத்திருக்கிறோம். இந்த ஒப்பு கொடுத்துல நாங்கள் நிலை நிற்க எங்களுக்கு உதவி செய்யும். நீர் உடன்படிக்கையின் தெய்வம், உடன்படிக்கையில் நீ மாறாதவர். அதே போல் நாங்களும் இந்த ஆராதனை ஏறெடுத்த இந்த உடன்படிக்கை வார்த்தைகளுக்கு நாங்கள் கட்டுப்படவும் கீழ்ப்படியவும் எங்களுக்கு உதவி செய்ய ஆண்டவர். நல்ல பிதாவே, துதிக்கிறோம். எங்களை ஆராதனையினாலே நீங்கள் மகிமைப்பட்டபடியால் ஸ்தோத்திரம். எங்களையும் எங்களுடைய ஆராதனையும் நீ ஏற்றுக்கொண்டதற்காக ஸ்தோத்திரம். உடைய சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீ நேசிக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே, அவர்கள் வாழ்ந்திருக்க நீர் விரும்புகிறீர் ஆண்டவரே. சுகமாயிருக்க நீர் விரும்புகிறீர் ஆண்டவரே. நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உடைய நாம மகிமைப்படட்டும் ஆண்டவரே. உடைய நாம மகிமைப்படட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம்ப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. சபைக்காக உடைய சமூகத்தில் வருகிறேன். சபையில் ஒவ்வொருவரையும் உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. கர்த்தர் ஒவ்வொருவரையும் பொறுப்படுத்துகிறாங்க. அவருடைய ஆவி ஆத்மா சரீரத்தை ஆண்டவரே உம்முடைய கருத்தில் நாங்கள் வைக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, முடிவு பரிந்த நிலை நிற்க உதவி செய்யுங்க. முடிவு பரிந்த நிலை நிற்க வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கிறது. அதில் நாங்கள் ஜாக்கிரதையுள்ளவர்களாய் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யும். சபையில் எல்லாம் அன்றைய முதிர் வயது உள்ளவர்களுக்காக ஸ்தோத்திரம். அவர்களுக்கு வேண்டிய கிருபையில கொடுங்க, பலன் கொடுங்க, ஆரோக்கியத்தை கொடுங்க. நான் சுமப்பேன், நான் உன்னை ஏந்துவேன், தப்புவிப்பேன் சொன்னீங்களே ஆண்டவர். ஆண்டவரே, அவ்விதமாய் வயதானவர்களை தேவன் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஒவ்வொரு பெற்றோருக்காக ஜெபிக்கிறேன். தங்கள் கருத்தில் கொடுக்கப்பட்ட குடும்பத்தை காக்கும்படி, தங்கள் பிள்ளைகளை சந்ததிகளை காக்கும்படி ஜாக்கிரதையுள்ளாய் காணப்பட உதவி செய்யும் ஆண்டவரே. எல்லாம் ஆண்டவரே, அலட்சிய போக்கை மாற்றுங்க, பொறுப்பற்ற தன்மையை மாற்றி போடுங்க ஆண்டவரே. உணர்வுகளை இறைத்து கொடுங்க ஆண்டவர். தங்கள் பிள்ளைகளை பக்தியுள்ள சந்ததிகளாய் அவர்கள் உருவாக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள உதவி செய்யும்
அந்த சபையில் இருக்கிற எல்லா வாலிய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். பிள்ளைகள் மீது உடைய பாதுகாப்பு இருக்கட்டும். பாவத்தில் சிக்கி விடாதபடிக்கு தங்கள் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள உதவி செய்யுங்க. சபையில் இருக்கிற ஒவ்வொரு குழந்தைகளுக்காக ஸ்தோத்திரம். குழந்தைகள் மீது உடைய பாதுகாப்பு இருக்கட்டும். ஆண்டவரே, பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் என்று இருக்கிறது. இந்த சுதந்திரத்தை நாங்கள் ஜாக்கிரதை அதை வளர்க்க எங்களுக்கு ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே, பொறுமையை கொடுங்க. நல்ல பிதாவே, நாங்கள் துதிக்கிறோம்ப்பா. வாலிய பிள்ளைகள், படிக்கிற பிள்ளைகளுக்கு வேண்டிய ஞானத்தை கொடுங்க, அறிவை கொடுங்க, புத்தியை கொடுங்க, சாமர்த்தியத்தை கொடுங்க. படித்து முடித்திருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுங்க. திருமணத்திற்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கை துணை அமைச்சு கொடுங்க. சுகப்பிரசவத்துக்காக ஜெபிக்கிறேன். மற்றும் ஆண்டவரே, சபையில் தேவையுள்ளவங்க இருக்கிறாங்க. அவங்களோட தேவைகளெல்லாம் சந்திங்க, குறைகளை நிறைவாக்குங்க. சரீரத்தில் பலவீனமாக இருக்கிறவர்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுங்க ஆண்டவரே. நானே உன் பரிகாரின்னு சொன்னீங்களே, சகல நோய்களையும் நான் உன்னை விட்டு விலக்குவேன்னு சொன்னீங்களே ஆண்டவரே. இஸ்ரவேல் கோத்திரத்தாரிலே பலவீனப்பட்டவன் ஒருவனும் இல்லை என்று இருக்கிறது ஆண்டவரே. சபையிலே பலவீனப்பட்டவர்கள் யாரும் இராதபடிக்கு உம்முடைய பலத்தால் இடை கட்டுங்க. சுகம் உண்டாகட்டும், சௌக்கியம் உண்டாகட்டும். உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்று சொன்ன நம்முடைய வசனத்தை நான் சபைக்குள்ளாக அனுப்புகிறேன் ஆண்டவர். சுகமாயிருக்க தேவன் கிருபை செய்யுங்க. தொழில் செய்கிற தொழிலை ஆஸ்வதிங்க. கையின் பிராசின் பலனை நீ சாப்பிடுவான்னு சொன்னீங்களே, பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருப்பதாக. ஆண்டவரை வியாபாரம் செய்கிறவர்கள், ஆண்டவரை தொழில் செய்கிறவர்கள் எல்லாருக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் அவரவருடைய கையின் பிராசின் பலனை ஆஸ்வதிங்க. பாடகர் குழுவுக்காக ஸ்தோத்திரம். இசைக்கறி வாசிக்கிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, சபையில் நடக்கிற ஊழியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், ஒருமனப்படுகிறோம். ஆண்டவரே, உம்முடைய நாமம் அங்கே மகிமைப்படட்டும். ஊழியத்தை கர்த்தர் ஆஸ்வதிங்க. ரட்சிக்கப்படுவதை கர்த்தர் அனுதினம் சபையில் சேர்க்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மே துதிக்கிறோம்ப்பா, மே ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. சபையோட எல்லா தேவைகளையும் சந்திங்க, குறைகளை நிறைவாக்குங்க. ஆண்டவரே, நம்முடைய துதிக்கிறோம், உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்தி பிடிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவர். உம்முடைய பாதுகாப்புக்கும் பராமரிப்புக்கும் சபையை நான் ஒப்புக் கொடுக்கிறேன். பொல்லாங்கல் தொடாதபடிக்கு பாதுகாக்கும்படியாக, காக்கும்படியாக. கர்த்தர் வீட்டை காக்காராயில் காக்கிறவனுடைய பிரயாசம் இருதான் இருக்கிறது. ஆண்டவரே, நாங்கள் ரட்சிப்பின் பேழைக்குள்ளே இருக்க, கர்த்தருடைய நாமத்துக்குள்ளாய் இருக்க, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்குள்ளாய் நாங்கள் இருக்க, ஆண்டவரே, இதுதான் எங்களுக்கு பாதுகாப்பு என்பதை உணர்ந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவர். எங்களை தாழ்த்துகிறோம். எல்லா துதிகன மகிமையை நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். Praise the Lord, praise the Lord, praise the Lord. God bless you.